ரெசார்ட்டுக்கு மினிஸ்டர் வர்றதுனால எல்லாருமே அவரை வரவேற்க ரெடியா இருக்கும்போது பலத்த பாதுகாப்போட மினிஸ்டரும் அவரோட ஃபேமிலியோட வர்றாரு. அப்ப நெடுமாறனும் ரகுபதியும் அவருக்கு சால்வை எல்லாம் போட்டு பொக்கேவெல்லாம் கொடுத்து வரவேற்கிறாங்க. அப்ப மினிஸ்டரும் நெடுமாறனை பார்த்து, நான் உங்களை பத்தியும் உங்களோட கிச்சனை பத்தியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நானும் என்னோட ஃபேமிலியும் இன்னைக்கு நல்ல ஃபுட்டை சாப்பிட போறோம்னு சொல்ல, நெடுமாறனும் கண்டிப்பா நாங்க உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ண மாட்டோம்னு சொல்றாரு. அப்படியே ரகுபதியும் மினிஸ்டரை உள்ள கூப்பிட்டு வர, பிரியா மினிஸ்டரை முறைச்சு பார்த்த மாதிரியே நின்னுகிட்டு இருக்கா. இந்த தடவை புதுசா எதுவும் பிளான் பண்ண போறாளா என்னன்னு தெரியல. இங்க ஐசுவும் காலையில வேகமாவே வந்து தன்னோட வேலையை ஆரம்பிக்க, அப்ப நம்ம வெற்றியும் வந்து அதை பார்த்துட்டு அவளை கண்டுக்காம அவனோட வேலையை ஆரம்பிக்கிறான். அப்ப ரம்யாவும் அசிஸ்டண்டும் வந்து இதை பார்த்துட்டு ஐசுக்கும் வெற்றிக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் மினிஸ்டரோட அம்மாவை ஸ்டெல்லாவும் மினிஸ்டரோட பையனை பாண்டியும் பாத்துக்கிறாங்க. அந்த குட்டி பையனும் ஓடி ஆடி விளாண்டுகிட்டு இருக்க, பாண்டியும் அவன் பின்னாடியே விடாம ஓடி ஒரு வழியா அவனை பிடிச்சு, இப்படிலாம் ஓடக்கூடாது, பாண்டி மாமா கூடயே இருக்கணும்னு சொல்ல அவன் சரி சரின்னு மண்டையாட்டிட்டு மறுபடியும் ஓட ஆரம்பிக்கிறான். நம்ம பாண்டிக்கும் இதனாலே உடம்பெல்லாம் குறைஞ்சிரும் போல. அப்புறம் மினிஸ்டரோட ஃபேமிலி சாப்பிட வர ஐசு ஜான் விக்கி எல்லாருமே அவங்களுக்கு பரிமாறுறாங்க. அவங்களும் ஃபுட்டை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது நெடுமாறன் அங்க வந்து, உங்களுக்கு இந்த ஃபுட் எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன்னு சொல்ல, அவரு ஃபென்டாஸ்டிக்கா இருக்குன்னு சொன்னது மட்டும் இல்லாம அவங்களோட ஒய்ஃபும் சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை, எக்ஸலண்டா இருக்குன்னு சொல்றாங்க. நெடுமாறனா அப்படியே பாட்டி கிட்ட உங்களுக்கு பிடிச்சிருக்காமான்னு கேட்டா, இதெல்லாம் பாக்குறதுக்கு நல்லா இருக்குப்பா, ஆனா இதெல்லாம் எனக்கு செட் ஆகாது. அம்மா உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்கும்னு மட்டும் சொல்லுங்க, அதே மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி தரேன்னு சொல்ல, எனக்கு எங்க அம்மா கையால சமைச்ச மாதிரி வேணும். அம்மா பண்ற மாதிரி இந்த உலகத்திலேயே யாராலையும் பண்ண முடியாதுமா, ஆனா இருந்தாலும் என்னோட பெஸ்ட்டை நான் பண்ணி அனுப்புறேன்னு சொல்றாரு. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, ரொம்ப கோவமா அங்க இருந்து கிளம்பி பவர் ஹவுஸ் ரூமுக்கு வந்து செம்ம கடுப்புல சிகரெட்டை பிடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை பாட்டிமா ஃபுட்டு பிடிக்கலன்னு சொன்னதுனாலயா என்னன்னு தெரியல. இங்க ரகுபதியும் ரியா கிட்ட வந்து அவளோட ஹெல்த்தை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு கிளம்பும் போது டேபிள்ல டிவோர்ஸ் நோட்டீஸை பார்த்துட்டு ஸ்டன் ஆகி நிக்க, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. எனக்கு இப்ப டிவோர்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாவே இருக்கு. நீங்க குழந்தைய நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. நான் உங்க பொண்ணு, உங்ககிட்ட இருக்க அதே போல்னஸ் என்கிட்டயே இருக்கு. தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்னு சொல்ல, அப்படியே ரகுபதி எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கவும் ரியா எந்திரிச்சு வந்து, நான் இந்த முடிவு எடுத்ததுல சந்தோஷமா இருக்கேன், நீங்களும் என்ன மாதிரி தான் இருக்கணும்னு சொன்னதும் ரகுபதியும் சின்னதா ஒரு ஸ்மைல் பண்றாரு. இருந்தாலும் மனசுக்குள்ள அவளுக்குன்னு ஒரு துணை இருந்தா நல்லா இருக்கும்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு. இங்க ராஜனும் நம்ம பசங்க கிட்ட மாசமா இருக்க ஒரு பொண்ணு கூட துணைக்கு போக சொல்லியிருப்பான் போல. ஆனா அவனுங்க பாதியிலேயே அர்ஜென்டான ஒர்க்கு வந்ததுனால அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு போயிட்டானுங்க. இதனால நம்ம பசங்களை பிடிச்சு வாங்க வாங்கன்னு வாங்கிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஐசுவும் பார்த்து அவனை தனியா கூப்பிட்டு, நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கவே மாட்டே, என்னாச்சு உனக்கு? எப்படி மாசமா இருக்க ஒரு பொண்ணை தனியா விட்டுட்டு போக மனசு வருது? எனக்கு அவங்கள பார்த்ததுமே ரியாவோட ஞாபகம் தான் வந்தது, அதனாலதான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன்னு சொல்றான். நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்டுக்கிட்டு இருக்கேன், ஆனா நீ அதுக்கு பதில் சொல்லவே இல்ல. இன்னைக்கு நீ சொல்லிதான் ஆகணும்னு. நீ ஏன் கல்யாணம் பண்ணிக்காம இருக்கேன்னு கேட்க, எனக்கு ஒரு போன் வருது, நான் பேசிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நைஸா கிளம்ப, நீ எனக்கு பதில மட்டும் சொல்லிட்டு எங்க வேணாலும் போன்னு சொல்றா. இத பாரு, எனக்கு அப்படி எதுவும் தோணல. அப்படி யாரையாவது பார்த்தா அப்ப பார்க்கலாம். சும்மா நடிக்காத ராஜன், நீ மனசுக்குள்ள யாரையோ லவ் பண்றேன்னு மட்டும் நல்லா தெரியுது. எனக்கு இப்ப தெரிஞ்சே ஆகணும். இவ்வளவு நாளா ஃப்ரெண்டா இருக்கே, இதை கூட சொல்ல மாட்டேன்னு கத்த, ஆமா நான் ரியாவை லவ் பண்றேன் போதுமானு சொன்னதும் ஐசு அப்படியே ஸ்டன்னாகி நிக்கிறா. எனக்கு சின்ன வயசுல இருந்து அவளை ரொம்ப பிடிக்கும். நானும் அவகிட்ட எத்தனையோ தடவை சொல்லலாம்னு பார்த்தேன், ஆனா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டு போயிருமான்னு சொல்லல. அதுக்கு இன்னொரு காரணம் ரகுபதி சார் தான். என் மேல அவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு. இத போய் அவர்கிட்ட சொல்லி அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு அதை நான் தேவையில்லாம கெடுத்துக்க விரும்பல. எனக்குள்ள இப்ப இருக்க ஒரே எண்ணம் ரியாவையும் அவளோட குழந்தையையும் நல்லா பாத்துக்கிறது மட்டும்தானு சொல்லிட்டு போறான். ஐசுவும் இதெல்லாம் கேட்டுட்டு செம்ம சாக்குல இருக்கா. இங்க பாண்டியும் விக்கிக்கு நேரா வந்து நின்னுக்கிட்டு வெற்றி கிட்ட சொல்ற மாதிரியே அவங்கிட்ட நல்லா ஒரு மசால் டீயை போட்டு கொடுங்கன்னு வெறுப்பேத்த, அடுத்த தடவை இப்படி பேசினா வாயை உடைச்சிருவேன்னு சொன்னதும் பாண்டியும் உடனே சண்டைக்கு எகிற வெற்றி அவனை சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வந்து, எதுக்கு இப்ப தேவையில்லாம வாயை விட்டுக்கிட்டு இருக்க? அவன் டீமா சேர்ந்து கலாச்சதுக்கெல்லாம் சும்மா தானே இருந்தோம், இப்போ ஒரு டீ போட சொன்னதுக்கெல்லாம் கோவம் வருதான்னு கேக்குறான். இந்த பக்கம் ஐசுவும் நம்ம அவங்க பிளேஸ்ல இருக்கோம், நீ ரூம் சர்வீஸை பத்தி எந்த மென்டாலிட்டியில இருப்பேன்னு எனக்கு நல்லா தெரியும், அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒழுங்கா தூக்கி போட்டுருன்னு சொல்றா. இங்க வெற்றி அவங்க எல்லாருக்குமே சோறு போடுறவங்க, அதுக்காகவாவது அவங்கள கொஞ்சம் மதின்னு சொல்றான். நீயும் பேண்டரியில செஃபா தானே இருக்க, உனக்கு மதிப்பு கொடுத்தானா? பாண்டி அவங்க கொஞ்ச நாள் தான் இருக்க போறாங்க, அவங்க இங்க இருந்து போற வர நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்தா மட்டும் போதும். சரிடா மூடிக்கிறேன்னு வாயை பொத்திட்டு, எனக்கு தெரிஞ்சு நீ என்ன அட்வைஸ் பண்ணியோ அதையே தான் ஐசு விக்கிக்கு பண்ணியிருக்கா போல, அவன் மூஞ்ச பார்த்தாலே அப்படிதான் தெரியுதுன்னு சொல்றான். அப்புறம் நைட்டு கிச்சன் எல்லாம் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பையன் ஒருத்தர் மினிஸ்டரோட ஆர்டர் எடுத்துட்டு வர, அவளும் ஆர்டர் என்னன்னு வாங்கி பார்த்துட்டு, இந்த டிஷ்ஷை சாப் பண்றதுக்கே ரொம்ப
நேரம் ஆகும், முன்னாடியே வரமாட்டியா? இல்ல செஃப், அவர் இப்பதான் ஆர்டரே கொடுத்தாருன்னு சொல்றான். இதெல்லாம் வெற்றியும் கேட்டுட்டு அவனே ஆனியன் எடுத்து சாப் பண்ண ஆரம்பிக்க, ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வாங்கன்னு சொல்லி அனுப்புறா. அப்புறம் வெற்றியும் ஐஸும் சேர்ந்து அந்த டிஷ்ஷை ரெடி பண்ண ஆரம்பிச்சு ஒரு வழியா அந்த டிஷ்ஷையுமே நல்லபடியா ரெடி பண்ணி முடிக்கிறாங்க. அப்படியே நம்ம பையனையும் கூப்பிட்டு ஆர்டர் எடுத்துட்டு போக சொல்றா. அவன் போனதுமே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஐஸு கிளம்ப, பின்னாடியே வெற்றியும் லைட் ஆஃப் பண்ணிட்டு வர, 2 பேரும் ஏதாவது பேசுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே பேசிக்காம கிளம்புறதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.